எய்ட்ஸ் கண்ட்ரோலும் கவர்மெண்ட்டும் தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட். அது வந்து எங்களுக்கு எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் த்ரூஅவுட் தமிழ்நாடுக்கு எல்லா பிளட் பேங்க்ஸ் 284 பிளட் பேங்க்ஸ் இருக்குது. அதை தவிர ப்ரைவேட் பிளட் பேங்க்ஸ் இருக்குது. எல்லாம் சேர்த்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க தமிழ்நாடு லெவலில். அதில் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிளட் அவேர்னஸ், ரத்த தானத்தை வந்து தன்னார்வ ரத்த தானத்தை ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணாமல் தன்னால் ரத்த தானம் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் பற்றி க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அதில் வந்து தனிப்பட்ட முறையில் நான் கலந்துக்கிட்டேன். பிளட் பேங்காகவும் கலந்துக்கலாம், இல்லை நம்ம இண்டிவிஜுவலாகவும் கலந்துக்கலாம். அதில் நிறைய பேர் எனக்கு என்னோட தம்பி மெயின் காரணம். அவன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணான், நீ வந்து பண்ண நான் இருக்கேன் கூடன்னு சொல்லி. ஸோ அதே போல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஊக்கமாக இருந்தார். நான் அது பண்ணும்போது நான் நினைக்கல முதல் இடம் வருவேன்னு. பட் தமிழ்நாடு லெவலில் நான் ஃபஸ்ட்டு வந்தது பெருமைக்குரிய விஷயந்தான். என்ன சப்ஜெக்ட்டுங்கிறது? ரத்த தானத்தை அதிகரிக்கப்படுது. ஒரு நம்ம சாதாரண நல்லா கை கால் இருக்கிற ஒருத்தரே ரத்த தானம் கொடுக்கறதுக்கு தயங்கும் போது ஒரு ஊனமுற்றவர் வந்து ரத்த தானத்தை கொடுத்து ஒரு குழந்தையை காப்பாற்றுற கான்செப்ட் வச்சேன். அது யாரும் யோசிக்காத ஒரு கான்செப்ட். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ரீச் ஆச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அண்ட் 25,000 rupees கேஷ் ப்ரைஸ் வாங்கினேன். நான் இதில் கேட்கும் போது ஒரு கேள்வி கேட்க விட்டுட்டேன் உங்கள்கிட்ட. நீங்கள் சொல்லும் போது எனக்கு தோணுச்சு, இந்த ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க எந்த மாதிரியான கேடர்லாம் வந்து பிளட் கொடுக்கலாம் ஊனமுற்றவர்கள்? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் ஊனமுற்றவர்கள் பர்சன்டேஜ் இருக்குது. சிவியர் போலியோ அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு டோனர் என்னோட பிளட் பேங்க் வந்து கொடுத்துட்டு இருப்பார் ரெகுலராக. என் அக்கான் தான் அவர் கூப்பிடுவார். அப்போ இவங்க சொன்ன கான்செப்ட் பார்த்தோன்னே நான் உடனே அவரை நினச்சி பார்த்தேன். அவர் வந்து 2 பேர் தூக்கிட்டு தான் வருவாங்க. 2 ஆள் அவரால் நடக்க முடியாது. ட்ரை சைக்கிளில் வரணும், இல்லைன்னா ஒரு வெஹிக்கிள் வச்சு தான் கொண்டு வரணும். கால் 50% இல்லை. அதாவது அவர் மென்டலி லீஷன் எதுவுமே இல்லை, ஃபிசிக்கலி ஹிஸ் ஃபிட்டு. நம்ம கால் மட்டும் கீழே தான் ஒரு ஊனமாக இருந்தப்போ அவரால் கொடுக்க முடியும்னு நமக்கு பார்க்க தெரியும். மற்ற பிஹேவியர்ஸ் நார்மலாக இருக்கும்போது தாராளமாக அவர் கொடுக்கலாம். ஒரு 25% to 30% வரைக்கும் நம்ம தாராளமாக அவங்க டிஃபெக்ட் இருந்தால் கூட கொடுக்கலாம். இல்லை ஊனம்ன்றது பிறவி ஊனத்தில் இருக்கவங்க கொடுக்கலாமா, இல்லை இந்த நடுப்புற ஆக்சிடென்ட்டில்? பிறவி ஊனம் தான். இவர் நான் சொல்கிற பர்சன் வந்து போலியோவால் 2 கால்களும், சில பேருக்கு ஒரு கால் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். இவருக்கு வந்து ஹிப்பு கீழே இதே கிடையாது. அவர் கொடுத்தாரு. ஆனால் 45 kgக்கு மேலே அவரோட உட்கார வச்சு தான் நாங்கள் வெயிட் பார்த்தோம். 45 kgக்கு மேலே இருந்தார். எங்களோட ஃபிட்னஸ் எல்லாமே வந்தது, பிபி நார்மல், சுகர் எல்லாமே வந்தப்போ தான் நாங்கள் எடுத்தோம். ஸோ அவரே ஒரு எக்ஸாம்பிள். அப்போ நான் ஒரு ஊனமுற்றவர் ஒரு குழந்தையை காப்பாற்றும் பொழுது ஒரு AB நெகட்டிவ் ரத்த குரூப்பு. ஸோ அவர் காப்பாற்றும் போது ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? நான் வந்து ஊனமுற்றோன்னு சொல்லவே இல்லை வார்த்தையை. நான் கொடுக்கும்போது நீ ஏன் மறுக்கிறாய் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வார்த்தையை பயன்படுத்தல. நீங்கள் அவர் வார்த்தையை அவர் மனசு கஷ்டப்படுறதுக்காக அந்த வார்த்தை இப்போ நான் சொல்லிடக்கூடாது ஆக்சுவலாக. பட் அதில் நான் யூஸ் பண்ணதுனால அவருக்கு பயங்கர சந்தோஷம். அவரை நான் நினைக்கவே இல்லை. அவர் கூட நான் சும்மா வா தம்பி, நான் ஒரு சின்னதாக ஒரு எடுக்கணும்னு சொல்லி தான் வந்தேன். நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஸோ சிறப்பாக போச்சு எனக்கு. அதே போல் ஷார்ட் ஃபிலிம் தவிர நான் ஒரு போஸ்டர்ஸ் தமிழில் இங்கிலீஷ்லையும் பண்ணேன். அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். இந்த ரத்த தானத்தை பற்றி நிறைய வாசகங்கள்லாம் நீங்கள் எழுதி பரிசெல்லாம் வாங்குறீங்க. அந்த வாசகத்தை நம்ம நேயருக்கும் சொல்லுங்கள். நான் சில வாசகங்கள் மட்டும் சொல்கிறேன். இரத்த தானம் கொடுப்பதால் தாயுமானாய், 4வருக்கு நீ தந்தையுமானாய், எங்களுக்கோ நீ கர்ணனானாய். ரத்தம் இல்லாததால் இறப்பு என்ற நிலை இனிவரும் காலத்தில் இல்லாது செய்வோம். இப்போ பெண்களுக்கு தனியாக சொல்லணும்னா, பெண்ணே நீ சாதிக்க பிறந்தவள், இதில் மட்டும் என் தாமதம், இன்றே தொடங்கிவிடு. கவிதை மாதிரி இருந்தது. அதே நேரத்தில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. நிலையத்திற்கு நேராக வருகை தந்து ரத்த தானத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக நிறைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கிடுங்க. நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொந்தங்களே, இன்றைய எழுச்சி நேர நிகழ்ச்சியில் டாக்டர் தமிழ்மணி அவர்கள் ரத்த தானத்தை பற்றி மிக அழகாக நமக்கு எடுத்து கூறியிருந்தார். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நம்முடைய எழுச்சி நேரத்தில் நிறைய நடைபெற இருக்கிறது. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வீர நடை போட்டு நடந்து வாடா யாதவ தம்பி, நம்ம ஏய்ப்பவர் அதிர முழக்கமிட்டு வாடா தம்பி. கொடை நடுங்கிகள் கூட்டமல்ல நம்ம தோல் வலிமையை காட்டு தம்பி, படை நடத்திய கூட்டமாடா நம்ம பரம்பரை கதை சொல்லுமாடா. வீர நடை போட்டு நடந்து வாடா யாதவ தம்பி, நம்ம ஏய்ப்பவர் அதிர முழக்கமிட்டு வாடா தம்பி. வீர யாதவ சேனை நடத்திய வீர பரம்பரை கூட்டமடா. வீர யாதவ சேனை நடத்திய வீர பரம்பரை கூட்டமடா. விஜயநகர பேரரசை ஆண்டு வந்த இனமடா. விஜயநகர பேரரசை
தேசை ஆண்டு வந்த இனமடா. முல்லை நிலத்து பூமியிலே செந்தமிழ் வணக்க வாழ்ந்தோமடா. பாரத தேசத்திலே நாம் தனி பெரும் சக்தியடா. பாரத தேசத்திலே நாம் தனி பெரும் சக்தியடா. வீர நடை போட்டு நடந்து வாடா யாதவ தம்பி, நம்மை ஏற்பவர் அதிர முழக்கமிட்டு வாடா தம்பி. வாரகை கண்டு கம்சவதம் செய்த ஆண்டவனின் மக்களடா. வாரகை கண்டு கம்சவதம் செய்த ஆண்டவனின் மக்களடா. கடவுள் கண்ணன் வாழ்ந்து வளர்த்த தெய்வ மனம் கொண்ட கூட்டமடா. கடவுள் கண்ணன் வாழ்ந்து வளர்த்த தெய்வ மனம் கொண்ட கூட்டமடா. கருணை உழைப்பு தியாகம் செய்த மூத்த குடி நம்ம மக்களடா. இந்திய மண்ணினிலே நாம் தனி பெரும் வம்சமடா. இந்திய மண்ணினிலே நாம் தனி பெரும் வம்சமடா. வீர நடை போட்டு நடந்து வாடா யாதவ தம்பி, நம்மை ஏற்பவர் அதிர முழக்கமிட்டு வாடா தம்பி. கொடை நடுங்கிகள் கூட்டமல்ல நம்ம தோல் வலிமையை காட்டு தம்பி. படை நடத்திய கூட்டமாடா நம்ம பரம்பரை கதை சொல்லுமாடா. வீர நடை போட்டு நடந்து வாடா யாதவ தம்பி, நம்மை ஏற்பவர் அதிர முழக்கமிட்டு வாடா தம்பி.